அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ளாஷ்பேக் ஃபைல்ஸ் எபிசோட் நம்பர் 27. ஒருத்தர் செய்யாத தப்புக்காக ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, முழுசா 43 வருஷம் அவங்க வாழ்க்கையோட இளமை, கனவுகள் எல்லாமே ஒரு 4 செவுத்துக்குள்ள புதைஞ்சு போனா எப்படி இருக்கும்? நெனச்சு பார்க்கவே முடியலல்ல? ஆனா இது கற்பனை இல்ல. இது ஒரு நிஜ கதை. இந்தியா வம்சாவளிய சேர்ந்த சுப்பிரமணியம் சுப்புவேதம் அப்படிங்கிறவரோட கதை. 1980ல நடந்த ஒரு கொலை வழக்குல எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லாம இவர குற்றவாளின்னு சொல்லி ஆயுள் தண்டனை விதிச்சிட்டாங்க. அப்போ அவருக்கு வயசு வெறும் 21. ஒரு 9 மாச குழந்தையா அமெரிக்கா போனவர் திடீர்னு ஒரு கொலையாளியா முத்திர குத்தப்பட்டு அவரோட வாழ்க்கை மொத்தமா தலைகீழா மாறுது. இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. 43 வருஷம் கழிச்சு அக்டோபர் மாசம் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு 2025ல நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதிய ஆதாரங்கள் மூலமா அவரை நிரபராதி நிரூபிக்கப்பட்டாரு. 43 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் பென்சில்வேனியாவில் மிக நீண்ட காலம் சிறையில இருந்து நிரபராதியா வெளியே வராரு. அப்பாடா, இப்போவாவது நீதி ஜெயிச்சுதுன்னு நம்ம நினைக்கும் போது அந்த சிறை கதவுக்கு வெளியே இன்னொரு அதிர்ச்சி அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தது. அவரு விடுதலையான அடுத்த நொடியே அமெரிக்காவோட ஐஸ் இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரிகள் இவரை கைது பண்றாங்க. யார் இவரு? என்னாச்சு? எதுக்கு மீண்டும் கைது பண்ணாங்க? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில தான் நாம் இன்னைக்கு தேட போறோம். ரெடியா? வாங்க இந்த 43 வருஷ புதிரை அவிழ்க்கலாம். இப்போ நம்ம டைம் டிராவல் பண்ணி 43 வருஷத்துக்கு முன்னாடி 1980வது வருஷம் அமெரிக்காவுக்கு போக போறோம். அமெரிக்காவில் இருக்கிற பென்சில்வேனியா மாகாணம். அங்க சுப்புவேதம் அப்படிங்கிற 21 வயசு இந்திய இளைஞன் தன்னோட அமெரிக்க கனவுகளோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அவருக்கு வயசு 21. ஆனா 9 மாச குழந்தையா அமெரிக்காவுக்கு வந்ததுனால அவருக்கு அதுதான் சொந்த ஊரு. இந்தியாவை பத்தி சின்ன நினைவுகள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 9 மாச குழந்தையிலே அமெரிக்கா போயிட்டாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 வயசான சுப்பு ஒரு சாதாரண இளைஞன். படிப்பு, ஃப்ரெண்ட்ஸு, சின்ன சின்ன வேலைகள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அவரோட நெருங்கிய நண்பர்களை ஒருத்தன் தான் தாமஸ் கின்சர். ஹைஸ்கூல்ல இருந்து 2 பேரும் செம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஒண்ணா சுத்துவாங்க, பேசுவாங்க, எதிர்காலத்தை பத்தி நிறைய கனவு காண்பாங்க. ஒரு நாள் காலையில தாமஸ் கின்சர் கொடூரமா கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு அப்படிங்கிற செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவுது. அந்த அமைதியான ஊரே இந்த செய்தியை கேட்டு நடுங்குது. போலீஸ் விசாரணை ஆரம்பமாகுது. ஊரே பரபரப்பா இருக்கு. யார் இதை பண்ணியிருப்பா? எதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னு ஒரே குழப்பம். போலீஸ் பல கோணங்கள்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நண்பர்கள், குடும்பம்னு எல்லாருக்கிட்டையும் விசாரணை நடக்குது. அப்பதான் அந்த வழக்கோட திசையே மாறுது. தாமஸ் கின்சரோட கடைசி ஃபோன் கால் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது சுப்பு வேதமுக்கு போயிருக்கு. அதாவது லேண்ட்லைன் கால். ஏன்னா அந்த காலத்துல செல்போன் கிடையாது. அந்த ஒரு ஃபோன் கால் சுப்புவோட வாழ்க்கைய மொத்தமா மாத்திருச்சு. போலீஸ் உடனே சுப்புவ விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. நீதான் அவனோட கடைசி நேரத்துல பேசியிருக்க. உனக்கு ஏதாவது தெரியுமான்னு ஆரம்பிச்ச விசாரணை போக போக அவரு மேல சந்தேகமா மாறுது. உங்களுக்கும் தாமஸுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அன்னைக்கு நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க? உங்களுக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் தகராறா? இப்படின்னு கேள்விக் கணைகளால சுப்புவ தொலைச்சு எடுத்தாங்க. சுப்பு தனக்கு எதுவும் தெரியாதுன்னு எவ்வளவோ சொல்லியும் போலீஸ் நம்ப தயாரா இல்ல. காரணம்? காரணம் அவங்களுக்கு அந்த கேஸ சீக்கிரம் முடிக்கணும். ஒரு குற்றவாளிய கண்டுபிடிச்சு காட்டணும். அவங்க கண்ணுக்கு எந்த பின்புலமும் இல்லாத தனியா இருக்கிற சுப்பு வேதம் ஒரு சுலபமான இலக்கா தெரிஞ்சிருக்காரு. ஒரு நெருங்கிய நண்பன் இழந்த சோகத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீ தான் அவனை கொன்னியான்னு கேட்டா எப்படி இருக்கும்? அந்த மனநிலையை வார்த்தையால விவரிக்க முடியாது. இந்த கட்டத்துல போலீஸ் அவசரத்துல ஒரு திரியை உருவாக்குறாங்க. சுப்புவும் தாமஸும் சேர்ந்து ஏதோ சின்னதா போதைப்பொருள் வியாபாரம் பண்றாங்க. அதுல வந்த பணப்பிரச்சனையில தான் சுப்பு தாமஸை கொன்னுட்டாரு அப்படின்னு ஒரு கதை ரெடி பண்றாங்க. ஆனா இதுக்கு எந்த நேரடி ஆதாரமும் இல்ல. எல்லாமே வெறும் யூகங்கள் தான். சுப்புவோட நண்பர்களோ இல்ல இல்ல அவன் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கும் தாமஸுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனா போலீஸ் அத காதுல வாங்கிக்கவே இல்ல. அந்த ஒரே ஒரு ஃபோன் கால் போலீஸோட அவசரம். ஒரு நிரூபிக்கப்படாத தியரி. இது 3ம் சேர்ந்து சுப்பு வேதம ஒரு கொலைகாரனா காட்ட ஆரம்பிக்குது. அவர் மீதான குற்றப்பத்திரிக்கை தயாராகுது. ஒரு கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்டவரை விட அத விசாரிக்கிற போலீஸ் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க நேர்மையா இருந்தா ஒரு நிரபராதிய தண்டிக்க விட மாட்டாங்க. ஒரு குற்றவாளியையும் தப்பிக்க விட முடியாது. ஆனா சுப்புவதம் கேஸ்ல அந்த விசாரணை தான்
மிகப்பெரிய வில்லனா மாறியிருக்கு. போலீஸ் சுப்பு மேல சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க செஞ்ச வேலை, அவங்களோட சந்தேகத்த உண்மையாக்க ஆதாரங்கள தேடுனது தான். உண்மைய தேடுறத விட்டுட்டு, அவங்க உருவாக்குன கதைக்கு தேவையான ஆதாரங்கள உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வழக்குல மிகப்பெரிய திருப்புமுனை, பல வருஷத்துக்கு அப்புறம் வெளிய வந்த ஒரு FBI அறிக்கையில தான் இருந்தது. தாமஸ் கின்சரோட உடல ஆய்வு செஞ்சப்போ, அவரோட உடம்புல இருந்த புல்லட் காயங்கள், சுப்பு பயன்படுத்தி இருந்தாருன்னு போலீஸ் சொன்ன துப்பாக்கியோட புல்லட் வகைய சேர்ந்தது இல்ல, அப்படின்னு FBI ஒரு ரிப்போர்ட் குடுத்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் வேற, போலீஸ் காட்டுன ஆயுதம் வேற. யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு பெரிய ஆதாரம். இந்த ஒரு ரிப்போர்ட் மட்டும் அப்ப கோர்ட்டுக்கு போயிருந்ததுன்னு வைங்க, வழக்கோட போக்கே மாறியிருக்கும். சுப்பு அப்பவே நிரபராதின்னு விடுதலை ஆயிருப்பாரு. ஆனா அரசு தரப்பு வக்கீல் இந்த அறிக்கைய வேணும்னே மறைச்சுட்டாங்க. அத கோர்ட்டுக்கோ, சுப்புவோட வக்கீலுக்கோ காட்டவே இல்ல. எதுக்காக? ஏன்னா, அவங்களுக்கு ஒரு குற்றவாளி வேணும். அந்த குற்றவாளி சுப்புவா இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. இதுக்கு பேரு தான் டனல் விஷன். அதாவது ஒரே ஒரு நபர குறி வச்சு மத்த எல்லா சாத்தியக்கூறுகளையும் புறக்கணிக்கிறது. அடுத்ததா சாட்சிகள். இந்த மாதிரி கேஸ்ல சாட்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா போலீஸ் இங்கேயும் பெரிய தப்பு பண்றாங்க. அவங்களுக்கு சாதகமான சிலர சாட்சியா மாத்துறாங்க. சிலர மிரட்டி சுப்புவுக்கு எதிரா வாக்குமூலம் கொடுக்க சொல்றாங்க. இன்னும் சிலரோட வாக்குமூலங்கள்ல அவங்க சொல்லாத விஷயங்களை எல்லாம் சேர்த்து மாத்தி எழுதுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சாட்சி, "நான் சுப்புவும் தாமஸும் சண்டை போடுறத பார்த்தேன்" அப்படின்னு சொன்னதா போலீஸ் ஒரு வாக்குமூலத்த ரெடி பண்ணாங்க. ஆனா, பல வருஷம் கழிச்சு அந்த சாட்சியோ, "நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. போலீஸ் தான் என்ன வற்புறுத்தி அப்படி சொல்ல சொன்னாங்கன்னு" உண்மைய ஒத்துக்கிட்டாரு. இதுல இன்னொரு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, 1980கள்ல ஃபாரன்சிக் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கல. அப்படியே வளர்ந்தது கூட அவங்க சரியா பயன்படுத்தல. அது வேற விஷயம். கொலை நடந்த இடத்துல கிடைச்ச சில முக்கியமான தகவல்கள அவங்க வேணும்னே கண்டுக்காம விட்டுருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கொலை நடந்த இடத்துல வேற ஒரு நபரோட கைரேகையும் கிடைச்சிருக்கு. ஆனா, அவங்க அத பெருசா எடுத்துக்கல. ஏன்னா, அவங்க கட்டுன கட்டுக்கதைக்குள்ள அது வரல. ஒரு விசாரணையோட நோக்கம் உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்கிறது. ஆனா, இங்க நடந்ததே வேற. அவங்க மனசுல ஒருத்தர குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டு, அந்த நபர் தான் குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்காக ஒரு விசாரணை அப்படிங்கிற நாடகத்த ஆடியிருக்காங்க. ஒவ்வொரு படியா அவங்க சுப்புவ சுத்தி ஒரு வலைப்பின்னல் பின்ன ஆரம்பிச்சாங்க. பொய்யான சாட்சிகள், மறைக்கப்பட்ட ஆதாரங்கள், தடயவியல் அறிக்கைகள்னு அந்த வலைய ரொம்ப பலமா பின்னி இருந்தாங்க. அந்த வலையிலிருந்து ஒரு 21 வயசு இளைஞன் எப்படி தப்பிக்க முடியும்? சுப்புவோட வக்கீல்கள் எவ்வளவோ போராடியும் அவங்களால இந்த மறைக்கப்பட்ட உண்மைகள அப்போ வெளிய கொண்டு வர முடியல. அரசு தரப்பு ஒரு பக்காவான ஸ்கிரிப்டோட கோர்ட்டுக்கு போனாங்க. ஒரு பக்கம் தப்பே செய்யாத, சட்ட நுணுக்கம் தெரியாத சுப்பு. இன்னொரு பக்கம் அதிகாரம், அனுபவம், பொய்யான ஆதாரங்கள்னு எல்லாத்தையும் வச்சிருக்கிற அரசு தரப்பு. சுப்புவோட வக்கீல்கள் கையில இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஆதாரங்கள வச்சு ஒரு நிரபராதிய காப்பாத்த போராடிட்டு இருக்காங்க. நடுவுல எது உண்மை, எது பொய்ன்னு தெரியாம 12 ஜூரிகள் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க எடுக்கப் போற ஒரு முடிவு தான் சுப்புவோட தலையெழுத்தையே மாத்தப் போகுது. அரசு தரப்பு அவங்களோட கட்டுக்கதைய ரொம்ப அழகா கோர்ட்ல சொல்றாங்க. சுப்புவும் தாமஸும் போதைப்பொருள் வித்திருக்காங்க. பணப் பிரச்சனையில சுப்பு தன்னோட நண்பன கொன்னுட்டான். அதுக்கான ஆதாரம் தாமஸ் கடைசியா சுப்புவுக்கு பண்ண ஃபோன் கால். அதுக்கு அப்புறம் தான் கொலை நடந்திருக்கு. இப்படின்னு ஒரு சினிமா கதை மாரி சொல்றாங்க. அவங்க கொண்டு வந்த பொய்யான சாட்சிகள் கோர்ட்ல ஏறி, "ஆமாங்க, நாங்க அவங்க சண்டை போடுறத பார்த்தோம்" அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. போலீஸ் மாத்தி எழுதின வாக்குமூலங்கள் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் மாதிரி கோர்ட்ல சமர்ப்பிக்கப்படுது. பார்க்குற ஜூரிக்கு என்ன தோணும்? "அடடா! இவ்ளோ ஆதாரம் இருக்கே! இவன் தான் குற்றவாளியா இருப்பானோ?" அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. இங்க தான் சுப்புவோட வக்கீல்கள் சில முக்கியமான கேள்விகள எழுப்புறாங்க. "சரிங்க, 2 பேரும் போதைப்பொருள் வித்தாங்கன்னு சொல்றீங்க. எங்க ஆதாரம்? அடுத்து பேங்க் அக்கவுண்ட், பணம் ஏதாவது இருக்கா?" அரசு தரப்புக்கிட்ட பதில் இல்ல. "சரிப்பா, கொலைக்கு பயன்படுத்தின துப்பாக்கியில சுப்புவோட கைரேகையாவது இருக்கா?" இல்ல. "கொலை நடந்த இடத்துல சுப்பு இருந்தாருன்னு நிரூபிக்க ஏதாவது ஆதாரம் இருக்கா?" இல்ல. ஒரே ஒரு ஃபோன் கால் வந்தத மட்டும் வச்சு ஒருத்தர கொலையாளின்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த கேள்விகள் எல்லாம் ரொம்ப நியாயமானது தான். ஆனா, அரசு தரப்பு இதுக்கு நேரடியா பதில் சொல்லாம, "சுப்பு பயங்கர கிளவரான ஆளுங்க. அவன் எந்த ஆதாரத்தையும் விட்டு வைக்கல" அப்படின்னு சொல்லி சுப்புவோட குணாதிசயத்த கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா, இது ஒரு கோர்ட் ரூம் டாக்டிக். அதாவது ஆதாரம் இல்லாதப்போ குற்றம் சாட்டப்பட்டவரோட கேரக்டர டேமேஜ் பண்ணி ஜூரிகள நம்ப வைக்கிறது. இந்த எல்லாத்துக்கும் மேல அந்த மறைக்கப்பட்ட FBI அறிக்கை. அது மட்டும் வெளிய வந்திருந்தா, அரசு தரப்போட மொத்த கேஸும் உடைஞ்சு போயிருக்கும். கொலை நடந்த துப்பாக்கியே இது இல்ல அப்படின்னு தெரிஞ்சா,
அப்புறம் எங்கேருந்து கேஸு? ஆனா, அந்த உண்மை நீதிமன்றத்தோட இருண்ட ஃபைல்களுக்குள்ள புதைஞ்சு கிடக்குது. நாட்கள் போகுது. வாதங்கள், பிரதிவாதங்கள் நடக்குது. சுப்பு ஒரு அந்நிய தேசத்துல தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு குற்றத்துக்காக கூண்டு அடிக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவரோட கடைசி நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டே வருது. இறுதியில தீர்ப்பு நாள் வருது. ஜூரி அவங்களோட தீர்ப்ப நீதிபதி கிட்ட கொடுக்குறாங்க. நீதிபதி அத வாங்கி படிச்சுட்டு சுப்புவ பார்க்குறாரு. சுப்புவோட நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. கில்ட்டி, குற்றவாளி. அந்த ஒரு வார்த்தை சுப்புவோட காதுல இடியா இறங்குது. அவரால நம்ப முடியல. அடுத்தது தண்டனை. ஆயுள் தண்டனை. பரோல்ல வெளிய வர வாய்ப்பே இல்லாத, அதாவது சாகும் வரை சிறை. ஒரு 21 வயசு இளைஞனோட வாழ்க்கை அந்த ஒரு வார்த்தையில முடிஞ்சு போகுது. போலீஸோட அவசரம், அரசு தரப்போட அதிகார துஷ்பிரயோகம், மறைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிரபராதிய பழிவாங்குது. சுப்புவ ஜெயிலுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இனி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச இடத்துல சுப்பு தன்னோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. அந்த வாழ்க்கை வெளியுலகத்துல இருந்ததை விட ரொம்ப அர்த்தமுள்ளதா இருந்தது. சிறைக்குள்ள போன முதல் சில வருஷங்கள் அவருக்கு நரகம்தான். தனிமை, விரக்தி, கோபம், இயலாமை எல்லா உணர்ச்சிகளும் அவரை சூழ்ந்து இருந்தது. நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் அந்த நிலைமைன்னு ஒவ்வொரு நாளும் தனக்குத்தானே கேட்டுக்கிட்டாரு. ஒரு கட்டத்துல இப்படியே போனா ஒண்ணு தன்னைத்தானே மாய்ச்சிக்கணும், இல்லைனா பைத்தியம் பிடிச்சிரும்னு அவனுக்கு தோண ஆரம்பிச்சது. அப்பதான் அவர் ஒரு முடிவெடுத்தாரு. சரி, அவங்க என் உடம்ப தான் சிறையில வச்சிருக்காங்க, என் மூளையே இல்ல. இனிமே இந்த நேரத்தை வீணாக்கக்கூடாது. படிக்கணும், அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. சுப்பு சிறை நூலகம் தான் கதியா கிடக்கிறாரு. அங்க இருக்கிற புத்தகங்கள் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. வரலாறு, அறிவியல், தத்துவம்னு எல்லாத்தையும் எல்லாத்தையும். அவரோட அறிவு பசியை பார்த்து சிறை அதிகாரிகள் அவரை மேற்கொண்டு படிக்க அனுமதிச்சாங்க. சிறையில இருந்துகிட்டே சுப்பு வேதம் 3 டிகிரி வாங்கினாரு. அத்தனையும் டிஸ்டிங்ஷன்ல பாஸ். இத்தோட நிக்கல. போஸ்ட் கிராஜுவேஷனையும் அங்கேயே முடிக்கிறாரு. ஆனா சுப்புவோட பெருமை அவர் வாங்கின பட்டங்கள்ல இல்ல. அவரு அந்த அறிவை மத்தவங்களுக்கு கொடுத்ததுல தான் இருக்கு. சிறையில பல கைதிகளுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுத்தாரு. அவங்களுக்காக சுப்பு ஒரு லிட்ரசி ப்ரோக்ராம், அதாவது எழுத்தறிவு திட்டத்தை ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுத்தாரு. அவங்க குடும்பத்துக்கு ஒரு கடிதம் எழுதுற உதவுறல ஆரம்பிச்சு அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற வரைக்கும் ஒரு ஆசானா, ஒரு வழிகாட்டியா மாறினாரு. இத நீங்க கேட்கும்போது அநேகமா சஷாங்க் ரணவிஷன் படம் ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். எனக்கும் இந்த கேஸ படிக்கும்போது அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. இப்படி பல கைதிகள் வாழ்க்கையில முதல் முறையா அவங்களோட பேரை எழுத கத்துக்கிட்டாங்க. சுப்பு அவங்க புரொஃபசர்ன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. வருஷங்கள் ஓடிச்சு. 1983ல சிறைக்கு போன 21 வயது சுப்பு இப்போ 50, 60 வயசை நெருங்கிட்டாரு. கண்ணாடி போட்ட, தாடி நரைச்ச ஒரு பெரிய மனுஷனா அவரு மாறி இருந்தாரு. சிறைக்குள்ள அவரு ஒரு மரியாதைக்குரிய நபரா, ஒரு தலைவனா வளர்ந்து நின்னாரு. அவரோட உடம்பு சிறைக்குள்ள முடங்கி கிடந்தாலும், அவரோட நம்பிக்கை மட்டும் சாகவே இல்ல. அவரு தொடர்ந்து தன்னை நிரபராதி அப்படின்னு நிரூபிக்க சட்ட புத்தகங்கள படிச்சாரு. தான் கேஸ மறுபடியும் மறுபடியும் ஆய்வு பண்ணாரு. வெளி உலகத்துல இருந்த சில நல்ல உள்ளங்களோட உதவியோட மேல்முறையீடு செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. பல வருஷங்களா அவரோட மேல்முறையீடுகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஆனா, அவரு நம்பிக்கை விடல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பல வருஷங்கள் கழிச்சு ஒரு சின்ன நம்பிக்கை கீற்று, ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம் மாதிரி அவரோட இருண்ட வாழ்க்கைக்குள்ள நுழையுது. அந்த வெளிச்சத்தோட பேரு பென்சில்வேனியா இன்னோசன்ஸ் ப்ராஜெக்ட். இது யாருன்னு கேட்குறீங்களா? இவங்க யார் மேலேயாவது தவறா குற்றச்சாட்டப்பட்டு சிறையில இருந்தா, அவங்க கேஸ மறுபடியும் எடுத்து, அவங்கள நிரபராதியா வெளிய கொண்டு வர்றதுக்காக போராடுற ஒரு வக்கீல் குழு. அவங்க கண்ணுல சுப்பு வேதமோட வழக்கு படுது. அவங்க அந்த பழைய கேஸ் ஃபைல் எல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பக்கங்கள். ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப இடிக்குது. எப்படி ஒரு நேரடி ஆதாரம் கூட இல்லாம ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க முடியும்? சாட்சிகளோட வாக்குமூலங்கள் ஏன் முன்னுக்கு பின்புலனா இருக்கு? போலீஸ் ஏன் மத்த சந்தேக நபர்கள விசாரிக்கவே இல்ல? இந்த கேள்விகளோட அவங்க தங்களோட விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க செஞ்ச முதல் வேலை 1982ல நடந்த அசல் விசாரணை சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் கேட்டு வாங்குறது. பல மாத போராட்டத்துக்கு அப்புறம் அரசாங்கத்தோட ஆவண காப்பகத்துல இருந்து தூசி படிஞ்ச பெட்டிக்குள்ள இருந்து அந்த பழைய ஃபைல்கள் எல்லாம் அவங்க கைக்கு வருது. அந்த ஃபைல்கள புரட்டும்போது அவங்களுக்கு அது புதையல் கிடைச்ச மாதிரி இருந்தது. 40 வருஷமா அரசு தரப்பு வக்கீல் மறைச்சு வச்சிருந்த அந்த FBI ரிப்போர்ட் முதல் முறையா வெளி உலகுக்கு வருது. அத படிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு எதிர்ச்சி. வாட்? இத ஏன் மறைச்சு வச்சிருந்தாங்கன்னு. அந்த ரிப்போர்ட்ல தெளிவா எழுதியிருக்கு.
கொலை செய்யப்பட்ட தாமஸ் கின்சனோட உடம்புல இருந்த புல்லட் போலீஸ் கைப்பற்றின துப்பாக்கியில இருந்து சுடப்பட்டது இல்ல. தட்ஸ் அ பாம்ஷெல். இதுதான் அந்த கேஸோட ஆணிவேர். இந்த ஒரு ஆதாரம் போலீஸ் மற்றும் அரசு தரப்பு கட்டின மொத்த கோட்டையையும் தகர்க்க போதுமானதா இருந்தது. இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட் வக்கீல் இதோட நிக்கல. 1982ல சாட்சி சொன்னவங்கள ஒவ்வொருத்தரா தேடி போனாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள ஒருத்தர் மனசாட்சி ஒருத்த உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அன்னைக்கு போலீஸ் என்ன மிரட்டினாங்க. சுப்புவுக்கு எதிராக சாட்சி சொல்ல வற்புறுத்தினாங்க. நான் பார்த்ததா சொன்னது பொய் அப்படின்னு எழுத்துப்பூர்வமா, ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுத்துப்பூர்வமா வாக்குமூலம் கொடுக்குறாரு. இப்போ சுப்பு வேதத்தை காப்பாத்த 2 அசைக்க முடியாத ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு. ஒண்ணு, கொலைக்கு சம்பந்தமில்லாத துப்பாக்கி அப்படிங்கிற FBI அறிக்கை. அடுத்தது, பொய் சொல்ல வற்புறுத்தப்பட்டதா சாட்சி சொன்ன புது வாக்குமூலம். இந்த 2 ஆதாரங்கள வச்சு இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட் 2023ல நீதிமன்றத்துல ஒரு புது மனுவ தாக்கல் பண்றாங்க. இது ஒரு தவறான தீர்ப்பு, அதாவது ராங் கன்விக்ஷன். இந்த வழக்க முழுசா மறுவிசாரணை பண்ணணும். ஒரு நிரபராதி 40 வருஷமா சிறையில வாடிக்கிட்டு இருக்காருன்னு அவங்க வாதாடுறாங்க. இந்த முறை நீதிமன்றம் அவங்களோட வாதத்தை உதாசீனப்படுத்த முடியல. ஆதாரங்கள் அவ்வளவு வலுவா இருந்தது. பல வருஷங்களா மூடப்பட்டிருந்த நியாயத்தோட கதவுகள் முதல் முறையா லேசா திறக்க ஆரம்பிச்சது. நீதிமன்றம் இந்த புது ஆதாரங்களை ஆய்வு பண்ணி சரின்னு சொல்லி சுப்பு வேதமோட வழக்க மீண்டும் விசாரிக்க ஒரு தேதி குறிக்குது. 40 வருஷத்துக்கு அப்புறம் சுப்பு வேதமுக்கு முதல் முறையா தன்னை நிரபராதி அப்படின்னு நிரூபிக்க ஒரு உண்மையான வாய்ப்பு கிடைக்குது. இத்தனை வருஷமா அவர் படிச்ச படிப்பு, வளர்த்துக்கிட்ட மன உறுதி எல்லாத்தையும் வச்சு அவர் தன்னோட கடைசி போருக்கு தயாராகிறாரு. புது விசாரணை ஆரம்பிக்குது. இந்த முறை ஆட்டம் வேற மாதிரி இருக்குது. சுப்புவோட இன்னசென்ட் ப்ராஜெக்ட்ஸ் வக்கீலுங்க கையில அசைக்க முடியாத ஆதாரங்களோட வராங்க. அவங்க முதல்ல கொண்டு வர்றது அந்த புதைக்கப்பட்ட FBI அறிக்கையை தான். ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அந்த ரிப்போர்ட்டை எல்லாரும் பார்க்குற மாதிரி போடுறாங்க. இந்த ரிப்போர்ட்டை பாருங்க. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட புல்லட் போலீஸ் சொன்ன துப்பாக்கியில இருந்து வரல. 40 வருஷத்துக்கு முன்னாடியே FBI இதை சொல்லிடுச்சு. இந்த ஒரு ஆதாரமே போதும் மிஸ்டர் வேதம் நிரபராதின்னு சொல்றதுக்கு. ஆனா டெலிபரேட்டா, அதாவது வேணுனே கோர்ட்டுக்கு தெரியாம மறைக்கப்பட்டிருக்கு. ஐ கோர்ட்ல இப்ப நிசப்தம். ஜூரிகள் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. நீதிபதியோட முகமே மாறுது. அடுத்ததா அந்த பொய் சாட்சி சொன்ன நபரை கூண்டில் ஏத்துறாங்க. அவரு இப்ப வயசாகி தள்ளாடிக்கிட்டே வந்து நிற்கிறாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் அதிகாரிகள் என்னை மிரட்டி சுப்புவுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்ல சொன்னாங்க. அந்த பாவத்தை சுமந்துக்கிட்டு இத்தனை வருஷமா நான் நிம்மதியா தூங்குனது கூட இல்லைங்க. இன்னைக்கு நான் உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுறாரு. ஆனா அரசு தரப்பு அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கல. அவங்க ஒரு புது வாதத்தை முன்வைக்கிறாங்க. சரி, ஒருவேளை அந்த FBI அறிக்கை மறைக்கப்பட்டிருக்கலாம். சாட்சி பொய் சொல்லியிருக்கலாம். ஆனா சுப்பு வேதம் ஒன்றும் நல்லவர் இல்லப்பா. அவருக்கு அப்போவே போதை பழக்கம் இருந்திருக்குது. அவர் மேல சில சின்ன சின்ன வழக்குகள் இருந்திருக்கு. அதனால அவரை கொலை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. மறுபடியும் சுப்புவோட கேரக்டர் டேமேஜ் பண்ண பார்க்குறாங்க. அதுக்கு சுப்புவோட வக்கீல ஒரு நிமிஷம், ஒருத்தருக்கு போதைப்பொருள் பழக்கம் இருந்தா அவன் கொலையாளின்னு அர்த்தமாயிருமா? அப்படி பார்த்தா இந்த நாட்டில் பாதி பேர் ஜெயிலில் தாங்க இருக்கணும். ஒரு கொலைக்கான ஆதாரம் என்னன்னு கேட்டால் அவர் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்றீங்க. இப்படி வாதங்கள், பிரதிவாதங்கள் பல மணி நேரம், பல நாட்கள் நடக்குது. ஒவ்வொரு முறையும் இன்னசென்ட் ப்ராஜெக்ட் வக்கீலுங்க 1982ல நடந்த விசாரணையிலிருந்து ஒவ்வொரு ஓட்டையையும் தோண்டி துருவி வெளியெடுக்கிறாங்க. போலீஸ் எப்படி அவசரப்பட்டாங்க, அரசு தரப்பு எப்படி உண்மையை மறைச்சாங்கன்னு ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாங்க. இறுதி வாதங்கள் முடியுது. ஜூரிங்க தங்களோட அறைக்குள்ள போறாங்க. வெளியில மீடியா, மக்கள்னு பெரிய கூட்டம். சுப்பு வேதம் தன்னோட நெஞ்சு படபடக்க தான் வக்கீல்கள் கையை பிடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. பல மணி நேரத்துக்கு அப்புறம் ஜூரிகள் திரும்பி வராங்க. நீதிமன்ற அறை மறுபடியும் நிசப்தமாகுது. எல்லாரும் நீதிபதியே பார்க்கறாங்க. தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாட் கில்ட்டி, குற்றமற்றவர். அந்த வார்த்தையை கேட்டது நீதிமன்ற அறை ஒரு நொடி அப்படியே வரைஞ்சு போச்சு. அடுத்த நொடி அது ஒரு ஆனந்த கடலா மாறுது. சுப்பு வேதமோட குடும்பத்தினர், நண்பர்கள், இன்னசென்ட் ப்ராஜெக்ட் வக்கீல்கள் எல்லாரும் எஸ்ன்னு கத்தி ஒருத்தரை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. 43 வருஷ போராட்டம் கண்ணீரா கரைஞ்சு ஓடுது. சுப்பு வேதமுக்கு என்ன நடந்ததுனே புரியல. அவரால் நம்பவே முடியல. அந்த நாட் கில்ட்டி அப்படிங்கிற வார்த்தை மறுபடியும் அவரோட காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அவரு தன்னோட வக்கீலை பார்க்கறாரு. அவரு கண்ணில் இருந்து தார தாரியா கண்ணீர் வருது. தான் முன்னாடி இருந்த டேபிள் மேல தலையை வச்சு ஒரு குழந்தை மாதிரி குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிக்கிறாரு. 43 வருஷமா அடக்கி வச்சிருந்த வலி, துக்கம், கோபம் எல்லாமே அந்த கண்ணீர்ல கரைஞ்சு போகுது. நீதிபதி சுத்தியில தட்டி ஆர்டர் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு புன்னகையோட யூ ஆர் அ ஃப்ரீ மேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்டதும் சுப்பு நிமிர்ந்து பார்க்கறாரு. அவரோட முகத்துல 43 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையா ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் தெரியுது.
அதிகாரிகள் வந்து அவரோட கைவிலங்க அவிழ்த்து விடுறாங்க. அவரு மெதுவா எழுந்து தன்னோட குடும்பத்த நோக்கி நடக்கிறாரு. பல வருஷம் கழிச்சு தன்னோட சகோதரி, அவங்க பிள்ளைங்க எல்லாரையும் கட்டிப்பிடிச்சு ஆனந்த கண்ணீர் விடுறாரு. மீடியா ஃபிளாஷ் பண்ணுது. அவரு மெதுவா நீதிமன்ற அறைய விட்டு வெளிய நடக்கிறாரு. 43 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையா ஒரு சுதந்திர மனிதனா அந்த நீதிமன்ற வாசல்ல வராரு. அக்டோபர் 2 காந்தி பிறந்தநாள் 2025. அவரோட வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாள். அவரு வானத்த பார்க்குறாரு. ஆழ்ந்து ஒரு மூச்சு இழுக்கிறாரு. சுதந்திர காற்று. 43 வருஷம் கழிச்சு முதல் முறையா அந்த காற்ற முழுசா அனுபவிக்கிறாரு. ஆனா மக்களே, நான் முதல்லயே சொன்னேன்ல, கதை இங்க முடியல. இங்க தான் அடுத்த ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. சுப்பு தன் குடும்பத்த கட்டிப்பிடிச்சிட்டு இருந்த அதே நேரத்துல 2 பேர் கோட் சூட் போட்டுக்கிட்டு அவங்கள நோக்கி வராங்க. அவங்க கார்ல ஐஸ், இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மென்ட் எழுதியிருக்கு. அவங்க நேரா சுப்புகிட்ட வராங்க. "ஆர் யூ சுப்பிரமணியம் வெத்?" "எஸ். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்." "வாட்?" அவ்வளோதான். அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தம் எல்லாம் ஒரு நொடியில காணாம போகுது. எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. "எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க?" "கோர்ட்டு தான் அவர நிரபராதின்னு சொல்லிடுச்சேன்னு" சொல்லி வக்கீல்கள் வாதாடுறாங்க. அதுக்கு அந்த ஐசிஏ அதிகாரிகள் ரொம்ப சர்வ சாதாரணமா அந்த பேப்பர காட்டுறாங்க. அவங்க கையில 1983வது வருஷம்னு போட்ட ஒரு பழைய ஃபைல் இருக்கு. அது ஒரு நாடு கடத்தல் உத்தரவு. அதாவது டிப்போர்டேஷன் ஆர்டர். அந்த உத்தரவுல என்ன சொல்லியிருக்குன்னா, சுப்பிரமணியம் வேதம் ஒரு சட்டவிரோத குடியேறி. அவரு ஒரு கொலை குற்றத்துக்காகவும், ஒரு போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட குற்றத்துக்காகவும் தண்டனை பெற்றிருக்காரு. ஸோ, அவர அமெரிக்காவ விட்டு இந்தியாவுக்கு நாடு கடத்த உத்தரவுப்படுதுன்னு. இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்க. முதல்ல கொலை குற்றம். அந்த கொலை வழக்கே பொய்யி. அதுல அவரு நிரபராதின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஸோ, அந்த பாயிண்ட் அடிபட்டு போச்சு. அடுத்தது போதைப்பொருள் குற்றம். அது உண்மதான். சுப்பு தன்னோட 19வது வயசுல ஒரு சின்ன போதைப்பொருள் வழக்குல மாட்டியிருக்காரு. அது ஒரு நான் வயலன்ஸ் அஃபென்ஸ். அதாவது வன்முறையற்ற குற்றம். அதுக்காக சின்னதா ஒரு தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளிய வந்துட்டாரு. சட்டவிரோத குடியேறி அப்படிங்கிறது அடுத்தது. இதுதான் மிகப்பெரிய கொடுமை. சுப்பு தன்னோட 9வது மாசத்துல ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லைங்களா? 9வது மாசத்துல குழந்தையா அமெரிக்காவுக்கு வந்தவரு பெற்றோர்களால. அவங்க பெற்றோர்கள் சட்டப்படி தான் அவர கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா காலப்போக்குல அவங்க குடியுரிமை ஆவணங்கள்ல ஏற்பட்ட சில குளறுபடிகள் காரணமா, சுப்புவோட ஸ்டேட்டஸ் சட்டப்படி இல்லாம போயிடுச்சு. இப்போ ஐசிஏ டீம் என்ன சொல்றாங்கன்னா, கொலை வழக்கு போட்டாச்சு ஓகே. ஆனா அந்த பழைய போதைப்பொருள் வழக்கும், அவரு சட்டவிரோத குடியேறி ஸ்டேட்டஸும் இன்னும் இருக்கு. அதனால இந்த நாடு கடத்தல் உத்தரவு செல்லுபடியாகும். எங்க வேலை சட்டத்த செயல்படுத்துறதுதான்னு சொல்றாங்க. எவ்வளோ பெரிய அபத்தம் பாருங்க. 43 வருஷம் ஒரு மனுஷனோட வாழ்க்கைய அழிச்சதுக்கு காரணமான ஒரு பொய்யான வழக்க அவரோட குடியுரிமைய மறுக்கறதுக்கு மறுபடியும் பயன்படுத்துறாங்க. இதுக்கு பேரு சட்டத்த செயல்படுத்துறது இல்ல. இதுக்கு பேரு பழி வாங்குறது. இது ஒரு பியூரோக்ராட்டிக் நைட்மேர். இப்போ இன்னோசன்ஸ் ப்ராஜெக்ட் வக்கீல்கள் மறுபடியும் களத்துல இறங்குறாங்க. அவங்க சொல்றது, ஒரு மனுஷன அவன் செஞ்ச தப்புக்கு மேல தண்டிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இல்ல. இங்க செய்யாத தப்புக்கு 2வது முறையா தண்டனை கொடுக்க பார்க்குறீங்க. இது என்ன நியாயம்? அப்படிங்கிறது. அவங்க வாதம் ரொம்ப சிம்பிள். சுப்புவோட மொத்த குடும்பமும், சகோதரி, அவங்க பிள்ளைங்க எல்லாருமே அமெரிக்க குடிமக்கள். அவருக்கு இந்தியாவுல யாரும் கிடையாது. அவரோட 64 வருஷ வாழ்க்கையில அவரு இந்தியாவுக்கு போனதே கிடையாது. அவருக்கு எந்த இந்திய மொழியும் பேசத் தெரியாது. அவர இந்தியாவுக்கு நாடு கடத்துனா, அதுவே அவர ஒரு அனாதையா, ஆதரவற்றவரா மாத்தி அந்த நாட்டுல சாக விட்டுரும். இந்த செய்தி அமெரிக்கா முழுக்க, ஏன் உலகம் முழுக்க பரவுது. மக்கள் கொந்தளிக்கிறாங்க. முதல்ல 43 வருஷத்த திருடுனீங்க. இப்போ அவரோட மிச்ச வாழ்க்கைய திருடப் போறீங்களான்னு சமூக வலைதளங்கள்ல கோடிக்கணக்கான மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. அரசியல்வாதிகள், மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாரும் சுப்புவுக்கு ஆதரவா குரல் கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஐசி அதிகாரிகள் அவங்க பிடியில இருந்து இறங்கல. சுப்புவ ஒரு குடியேற்ற தடுப்பு காவல் மையத்துல, அதாவது ஐஸ் டிடென்ஷன் சென்டர்ல அடைச்சு வைக்கிறாங்க. மறுபடியும் சுப்புவோட வாழ்க்கை சில அதிகாரிகளோட கையில, சில ஃபைல்களுக்குள்ள முடங்குது. சுதந்திரம் கிடைச்சும் கிடைக்காம ஒரு நிலைமை. நிரபராதி நிரூபிச்சும் ஒரு குற்றவாளி மாதிரியே நடத்தப்படுற ஒரு அவலம். இந்த முறை அவர் போராட வேண்டியது ஒரு கொலைப்படையோட இல்ல. ஒரு தேசத்தோட குடியேற்ற சட்டங்களோட, அதோட இரக்கமற்ற அதிகார வர்க்கத்தோட. சுப்பு வேதம் இப்ப என்ன பண்றாரு? இன்னைக்கு தேதி வரைக்கும் சுப்பு வேதம் இன்னும் ஐசி தடுப்பு காவல்ல தான் இருக்காரு. அவரோட நாடு கடத்தல் உத்தரவை ரத்து செய்ய அவரோட வக்கீல்களும், குடும்பமும், மனித உரிமை ஆர்வலர்களும் ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. பென்சில்வேனியா கவர்னர் அவருக்கு மன்னிப்பு வழங்கி, அவரு அமெரிக்காவிலேயே தன்னோட குடும்பத்தோட வாழ அனுமதிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு. உலகத்துல இருந்த ஏராளமான மக்கள் அவருக்கு ஆதரவா குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சுப்பு வேதமோட போராட்டம் இன்னும் முடியல. ஆனா இந்த முறை அவரு தனியா இல்ல. அவர் பக்கம் உண்மை, நியாயம், ஒரு பெரிய உலகமே நிக்குது.
இந்த புது போராட்டத்துல சுப்பு வேதமுக்கு நீதி கிடைக்குமா? இல்ல சட்டம் தன் கடமைய செய்ய மறக்குமா? இல்ல கடமைங்கிற பேர்ல ஒரு அநியாயத்த செய்ய போதா? வழக்கு இன்னும் நீதிமன்றத்துல தான் இருக்கு. இதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும்.